வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு. இன்றைக்கி முழுக்க வந்து நம்ம ஃபினான்ஷியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்லி செடியில் வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. கூலியை கழித்து சொல்லுங்கள், கூலியை கூட்டி சொல்லுங்கள், மருந்தோடு சேர்த்து சொல்லுங்கள், நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ தான் லாபம் கிடைக்கும் ஒரு ஏக்கர் பரப்பளவில் நம்ம மல்லி வச்சா, அப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு 50 சென்ட் பிளான்ட்டை இன்றைக்கி வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த அறுவடை வந்து குறைஞ்சிச்சு. இதில் அப்படியே நம்ம மருந்து உரம் போட்டு கூட நம்ம கொண்டு வந்திருக்கலாம். பட் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு கவாத்து மாதிரி மேலே அப்படி சும்மா ரேண்டமாக கட் பண்ணி விட்டு உரம் வச்சு நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு கிடைக்கிற பூவை விட 2-3 மடங்கு நம்ம வந்து கூட கிடைக்கும். ரெண்டாவது நமக்கு மருந்தோட செலவு வந்து நம்ம குறையும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மருந்து அடிக்கணும். இப்போ கட் பண்ணுமா, உரம் போட்டோம், தண்ணி போடும், அது 3 நாள் 4 நாள் போயிடும். நம்ம ஒரு மருந்து வந்து நம்ம இதில் வந்து மிச்சப்படுத்திடலாம். அப்புறம் துளிருக்கு ஒரு மருந்து, அரும்புக்கு ஒரு மருந்து அப்படி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 புழு மருந்து, 5 மருந்து அடிக்கிறதுக்குள்ளே 1.25 மாதம் ஆகிடும். 1.25 மாதத்துக்குள்ளே அறுவடையை எடுத்துடலாம். இல்லை நம்ம செடியை அப்படியே வச்சு நம்ம வந்து வளர்த்து நம்ம பெருசாக்கி நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து நோய் தாக்குது வந்து கூட இருக்கும். அறுவடை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். எப்போல்லாம் வந்து நமக்கு நினச்ச மாதிரி அறுவடை இல்லையோ அப்போல்லாம் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து ஓரளவுக்கு கவாத்து பண்ணி விட்றது உத்தமம். இப்போ எனக்கு வந்து 3 பாகமாக பிரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 3 50 சென்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு 50 சென்ட்டில் எனக்கு வந்து இப்போ அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அடுத்து ஒரு 50 சென்ட், இன்னொரு அடுத்த 50 சென்ட், 1 ஏக்கர் வந்து செடியை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணுற ப்ராசஸிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. இது வந்து நமக்கு இன்றைக்கி நடந்த ஒரு அப்டேட்டு. இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1 ஏக்கர் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அப்போ தான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். கேட்குற உங்களுக்கும் வந்து அது ரொம்ப எளிமையாக இருக்கும். 1 ஏக்கர் பரப்பளவு நம்ம வச்சோம் அப்படின்னா 4க்கு 4 இடைவெளியில் வச்சா நல்லது. ஏன்னா நம்ம செடி 4க்கு 4 வச்சு அப்புறம் 6க்கு 6 வச்சோம். 6க்கு 6 வச்சது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் வந்து மூடிடுச்சு. அப்போது 4க்கு 4 வச்சா நம்ம செடி வந்து அதிகமாக பிடிக்கும். அது அதிகமாக செடி வைக்கிறதுனால நமக்கு அறுவடை வந்து கூட கிடைக்கும். 1 அடி ஆழம், 1 அடி அகலம், இதுதான் நம்ம செடியோட அளவு. ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்து கரெக்டான பருவம் நடுறதுக்கு. ஒரு செடியோட விலை வந்து 4லேருந்து 5 ரூபா இருக்கும். சீசனை பொறுத்து மாறும். பொதுவாக ராமேஸ்வரம் தங்கச்சி மடல் தான் செடியை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து கீழே வந்து நம்ம வந்து எறும்புக்கு போகிற மருந்து போட்டு மேல் மண்ணை தள்ளி அணைச்சிடணும். அணைச்சதுக்கப்புறம் இதை பற்றின முழு தகவல் வந்து நான் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், நிதா ஃபார்ம் இந்தியா சேனல். இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியலை பற்றி பார்க்க போகிறதுனால இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோன்னா கடைசியில் அந்த ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது. பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுங்க. ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட் வந்து நமக்கு கரெக்டாக புரியவே மாட்டேங்குது, நீங்கள் வேகமாக சொல்லிடுறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் இந்த முறை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். 1 ஏக்கர் பரப்பில் வச்சு ஒரு 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம், கரெக்டாக 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம முழுசாக எதிர்பார்க்கலாம் ஒரு அறுவடை. அந்த மாதிரி நம்ம செடியை வந்து நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறமா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் முடிஞ்ச செடியில் 6 மாதத்துலேருந்தே நமக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அது கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஒரு 10 கிலோ 5 கிலோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு வருஷம் செடி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது அதில் என்ன நடக்கும்னா, கரெக்டாக நமக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மிடில், அதாவது மார்ச் பாதிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு சீசனாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம திருவண்ணாமலையில் இன்றைக்கி தேதி 14, இன்றைக்கும் பனி வந்து பார்த்திங்கன்னா மூடு பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ என்னுடைய 30 சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 கிலோ தான் அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா 30 கிலோ வரணும். அதில் ஏன் அந்தமாரி குறையுது அப்படின்னு கேட்டால் மூடு பனி வந்து ரொம்ப படுமோசமாக இருக்கிறதுனால அங்கே வந்து நமக்கு நினச்ச மாதிரி ஒரு அறுவடை நமக்கு கிடைக்கிறதில்ல. அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொத்தம் 1 ஏக்கர் நம்ம பரப்பில் நம்ம பண்ணுறோம். கரெக்டான சீசன் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 7 மாதம் வந்து மிக சிறப்பான சீசனு. நவம்பர், டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சீசனு. ஆனால் ரேட்டு வந்து 3 மடங்கு கூட போகும். அப்போது நம்ம டோட்டலாக 9 மாதம் நம்ம கையில் இருக்குது. ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்க வேணாம். டிசம்பர் மாதம் கூட நம்ம கருத்தில் எடுத்துக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது. இப்போ நமக்கு அறுவடை எவ்வளோ வரும், 1 ஏக்கர் பரப்பளவில் எவ்வளோ அறுவடை வரும்? மல்லி செடியை கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மல்லி செடியில் வந்து ஒரு நாள் நம்ம
முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து விவசாயம் வந்து மருந்து அடித்து கீழே அடி உரம் போட்டு நமக்கு வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நல்ல சம்மர் பீரியடு, குறிப்பாக ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி பீரியடுலாம் ஒரு அதிகபட்சமாக ஒரு 18லேருந்து ஒரு 23 நாளுக்குள்ளே நமக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகும். அதாவது புதுசாக செடி இருந்தாலும் சரி, இல்லை அறுவடை முடிஞ்சு மீண்டும் ஒரு அறுவடை வந்தாலும் சரி, அல்லது மேலே கவாத்து பண்ணி நீங்கள் அறுவடைக்காக கொண்டு வந்தாலும் சரி, இது 3 ஆப்ஷனில் எதுவாக இருந்தாலும் சரி. இதுவே மழைக்காலம் பனிக்காலம் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் வச்சு பார்த்தா 45 நாள் ஆகிடுது. ஏன்னா பனியும் மழையும் இருக்கிறதுனால செடியில் வந்து பெர்ஃபார்மிங் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. இது மல்லி வந்து வெயிலுக்கு உண்டான ஒரு பயிர். இந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம ஏப்ரல் மாதமே நம்ம கணக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 1ஆம் தேதியில் நம்ம ஏதோ பண்ணோம், மேலே ஸ்ப்ரே பண்ணோம், அடி உரம் போட்டு செடியை வளர்த்துட்டு வரோம். கரெக்டாக ஒரு 1 வீக் 7 to 8 டேஸில் நல்லா தழவு அடிக்கும். தழவுன்னா துளிர். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸு 2வது வாரம்லாம் கன்னி கட்ட ஆரம்பிக்கும். கன்னி கட்டுறது அப்படின்னா அரும்பு கட்ட ஆரம்பிக்கும். அரும்பு கட்ட ஆரம்பித்ததுக்கு பின்ன இது வந்து ஒரு வீக் வந்து டெவலப் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21 நாள் இல்லை 23 நாள் ஆகிடும் அறுவடை நம்ம கையில் வர்றதுக்கு. ஒரு ஏக்கரில் எடுத்த எடுப்பில் வந்து நமக்கு 100 கிலோ வந்துடாது. நல்ல பராமரிப்பு, நல்ல இடம், நல்லா நம்ம மருந்தெல்லாம் போட்டு அடி உரம்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணோம் அப்படின்னா எடுத்த எடுப்பில் வந்து ஒரு 1 கிலோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த நாள் 2 கிலோ, அடுத்த நாள் 3 கிலோ, அப்படியே 5 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ, 20 கிலோ, 30 கிலோன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 100 கிலோவது டச் ஆகணும். ஏன்னா 35 சென்ட் வச்சுருந்த சில நண்பர்கள்லாம் வந்து 100 கிலோ எடுத்திருக்காங்க. அது ஒரு முறை எடுத்திருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் குறைஞ்சபட்சம் 30 சென்ட்டுக்கு வந்து 25 கிலோ சாதாரணமாக எடுக்கிறாங்க. அப்போது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 கிலோ, 60 கிலோ வச்சுக்கிங்க, அதிகபட்சம் 100 கிலோ. இப்போ நம்ம எப்படி இதை ஆவரேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்றபோது ஒரே நாளில் எல்லாமே வந்துடாது, எடுத்த எடுப்பில் வந்துடாது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 5 கிலோ ஒரு 3 நாள் வருது, 10 கிலோ ஒரு 3 நாள் வருது, 20 கிலோ ஒரு 3 நாள் வருது, 40 கிலோ ஒரு 3 நாள், 50 கிலோ ஒரு 3 நாள் 4 நாள், 60 கிலோ ஒரு 4 நாள் 3 நாள், இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே குறையும், குறையும் போது மறுபடியும் ஒரு 50 கிலோ வரும், அப்புறம் 45 கிலோ, 40 கிலோ, 35 கிலோ, 30 கிலோ, குறையும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறையும். 4 நாள் பூ ஏறும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது நிற்கும். குறையும் போது ஒரு 2 நாளுக்குள்ளே குறைஞ்சிரும் பூ. அதுமாதிரி ஏறும், அப்படியே இறங்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பூ ஏறிட்டே இருக்கிற பூவை அப்படி நம்ம சுழற்சி முறையில் பூ கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வரலாம். ஆனால் நல்லா பூ வரும்போது நம்ம ஏதாவது உரமோ இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து பண்ண போனோம்னா செடி வந்து கருகிடும். செடி கருகாது, பூ கருகிடும். அந்த ஒரு பயம் இருக்குது. இப்படி ஒரு டாப்பில் போயிட்டு நம்ம அப்படி டவுனில் வரும்போது நமக்கு ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சமாவது 1000 கிலோ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் இல்லை 400 ரூபாய் நமக்கு ரேட்டு போகுதுன்னா நமக்கு 4 லட்சம் இல்லை 3 லட்சம் பணம் கிடைக்கும். இது எல்லாமே மார்க்கெட்டோட ஒரு கிலோ விலை எவ்வளவோ அதை தீர்மானித்து தான். இப்போ திருவண்ணாமலையில் இன்றைக்கி ரேட்டு வந்து 300 ரூபாய், காலையில் ரேட்டு 350. இது வந்து நல்லா பீக்கில் போகும்போது எல்லாருக்கும் பூ வர ஆரம்பிக்கிற சமயத்தில் 220, 230, 240 கூட ரேட்டு வந்துடும். ஆனால் பூ வந்து 100 கிலோ அப்படி போயிடும். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1000 கிலோ அப்படிங்கிறது நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு வருமானம் ஒரு 300 ரூபாய் வச்சுக்கலாம். ஆவரேஜ் ப்ரைஸு நமக்கு ஒரு மாதத்திற்கு 3 லட்சம் நமக்கு விலை கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 30லேருந்து 35 கிலோ நம்ம பூ பறித்தா தான் நமக்கு 1000 கிலோ பூ ஒரு மாதத்திற்கு கிடைக்கும். ஆனால் தோட்டத்தில் வர்றது நம்ம ஒரு ஏக்கர் வச்சோம்னா ஒரு நாளைக்கு 100 கிலோ கூட வந்துடும், ஒரு நாளைக்கு 80 கிலோ கூட வந்துடும். ஆனால் அந்தளவுக்கு ஆள் பலம் இருக்கிறவங்க அப்படி ஒரு ஏக்கர் முழுசாக பண்ணலாம். இல்லாட்டி அதை பிரித்து ஒரு நாளைக்கு உங்கள் ஏரியாவில் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் பண்ணணும். இப்போ என்னோடய தோட்டத்தில் நான் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம தோட்டத்தில் நம்ம தம்பி ஒருத்தர் தான் இருக்காப்புல. அவர் தான் வந்து தோட்டத்தில் மருந்து அடிக்கிறது, உரம் போடுறது, பூ கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் போடுறது, மருந்து வாங்கிட்டு வர்றது, ஸ்ப்ரே பண்ணுறது, செடிகளை வந்து சுற்றி கட்டுறது, இதெல்லாமே அவர் ஒருத்தர் தான் பார்ப்பார். அப்போது இவர் வந்து பூவும் பறிப்பார் காலையில். அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறது அப்போ வீட்டால் வந்து ஒரு ஆள் தான்.
குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் வந்து நல்லா கனமாக பூ கட்டி இருக்குது செடியில், குறைஞ்ச அளவில் ஒரு 30 சென்டில் 35 சென்டில் நமக்கு ஒரு 30 கிலோ, தோராயமாக 35 கிலோ வச்சுக்கிட்டா கூட அதாவது 3 மணி நேரத்துக்கு ரூ. 150 ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க. அப்போ நம்ம ஒரு 35 கிலோ நம்ம பறிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம 10 ஆள் கிட்ட வேணும். 10 ஆள் அதுக்கு மேலே கூட வேணும். இது வெளியில் ஹையர் பண்ணுறது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 2, 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் 2 கிலோ இல்லை 3 கிலோ மேலே பறிக்க முடியாது 3 மணி நேரத்துக்குள்ளே. அவங்க டாஸ்க் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ பறிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோ நெருக்கி தான் பெருக்கிறாங்க. இப்போ 1 மணி நேரம், அதாவது 3 மணி நேரத்துக்கு. அதுக்கு மேலே அவங்களால முடிய மாட்டேங்குது. அது பூ இன்னும் கொஞ்சம் கனமாக இருந்தால் மேபி ஒரு 3 கிலோவாக மாறும். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டால் கூட ஒரு நாளைக்கு 10 பேர் நம்ம கணக்கு வைக்கணும். ஏன்னா 1000 கிலோ அப்போ தான் நமக்கு சரியாக வரும். 10 கிலோ இன்ட்டு ஒரு 30, 35 கிலோ, அது நம்ம வீட்டு ஆளுங்க சேர்த்தா ஒரு 5 கிலோ வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் கணக்கில் நம்ம பறிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு மேன் பவருக்கு மட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய தொகை வந்து 1500 ருபீஸ், ரூ. 1500 10 பேருக்கு. இதில் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம் நண்பர்களே. ஏன்னா உங்கள் ஏரியாவில் வந்து இதோட வேகமாக பறித்தா இன்னும் ஒரு ஆள் கம்மியாகும். இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து இதோட ஸ்லோவாக பறித்தாங்கன்னா 1-2 ஆள் கூட போகும். இது கான்செப்ட்டு. அப்போ மாதத்துக்கு 45,000 நமக்கு மேன் பவர் காஸ்ட் எடுத்து வச்சிடணும். ஒரு 5,000 கூட வச்சுக்கிட்டா 50,000. ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு நீங்கள் உரத்தை வந்து மேலே ஸ்ப்ரேவும் வந்து நீங்கள் வாங்கி அடிக்கிறீங்க அப்படின்னா, நல்ல விதமாக டானிக்கெல்லாம் வாங்கி அடிக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 நமக்கு தேவை. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட்டாக வாங்கி அடிக்கணும், மருந்து நல்லா இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு 5,000 ஒரு 10,000 நம்ம கூட சேர்த்துக்கலாம். என்னோடய கணிப்பு பிரகாரம் ஒரு 40,000 வச்சுக்கிட்டால் போதுமானது. 25,000 போதும். ஏன்னா எனக்கு வந்து 1.5 ஏக்கர் பக்கம் இருக்குது. நான் 25,000 மேலே நான் செலவு பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு எப்படி வழிமுறை அப்படிங்கிறது அதை ஆஞ்சி அலசி அதை நான் வந்து அது கரெக்டாக மருந்து வாங்கி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவேங்க. ஆச்சுங்களா? இப்போது ஒரு 30 ரூபா நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம். 40 ரூபா வச்சுக்கிங்களேன், ஒரு 15 ரூபா கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு 50 + ஒரு 40 90,000 ஆச்சு. நான் எக்ஸ்ட்ரா 20,000 கூட போட்டிருக்கேன். ஒரிஜினலாக பார்த்தா 70,000 தான். ஆனால் நான் கூட வந்து 20,000 போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ ஏறி இறங்குன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? சில நேரங்களில் நம்ம வந்து 5 மருந்து சொல்கிறோம், 7 மருந்து அடிக்கிற மாதிரி நிலமை வந்துடும் இல்லையா? ஏன் புழு தாக்கல் வரும்போது மருந்து எக்ஸ்ட்ரா ஒரு மருந்து எக்ஸ்ட்ரா போயிடும். ஒரு மருந்து எக்ஸ்ட்ரா போச்சுனால ஒரு 1000 ரூபாய் 1500 நம்ம கூட போயிடும். இதெல்லாம் கணக்கில் வச்சு 20,000. அப்போ நமக்கு வந்து 50 + 40 90,000 நமக்கு போச்சு. மீதி இருக்கிற 2,10,000 உறுதியாக நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போகலாம். உறுதியாக கொண்டு போகலாம். இது 2,10,000 அப்படிங்கிறது மேபி 3,10,000 கூட வரலாம். அன்றைக்கி ரேட்டு வந்து 400 ரூபா போச்சுன்னு வச்சுங்க, 4 லட்சமாக மாறிடும். 3 லட்சத்துலேருந்து 4 லட்சமாக மாறிச்சுன்னா டைரெக்டாக 1 லட்சம் கூட. இதே ரேட்டு நல்ல முகூர்த்த நாள்லாம் பார்த்திங்கன்னா 800 700 போகும். ஆக இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த விலையை வந்து இப்படி தீர்மானிக்கும். நம்மளுடைய விவசாயத்தை வந்து இவ்வளோ நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனோம்னா, என்னோடய அனுமானம் பிரகாரம் உறுதியாக சொல்லணும்னா ஒரு 2.5 லட்சத்துக்கு கீழே நம்ம வந்து எல்லா செலவும் போய் 2.5 lakhs நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வருமானம் இருக்குது. கண்டிப்பாக வருமானம் இருக்குது. உறுதியான தகவல் இது. அப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம பூ நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த பூ வரத்துக்கு உண்டான மருந்து, அந்த மருந்தோடு சேர்த்து நம்ம மேலே அடிக்கிற டானிக்கு கூடவே நம்ம வந்து இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இடத்த வந்து நம்ம மிகவும் மிகவும் சுத்தமாக வச்சுக்கணும். களைக்கொல்லியை வந்து கொஞ்சம் நிதானமாக தான் அடிக்கணும். எடுத்த அடுப்பில் வந்து நிறைய அடிச்சிடக்கூடாது. வேர் பகுதியிலலாம் போய்ட்டு தாக்கிச்சுன்னா வேர் வளர்ச்சி நின்று போவோம், பூ வராது. களைக்கொல்லி வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நிதானமாக ரொம்ப குறைவான களைக்கொல்லி தான் சில நேரங்கள் அடிக்காமல் விட்றது.
ஏன்னா நம்ம தரையை வந்து நல்லா காய போகிறதுனால நமக்கு அது வந்து இயற்கையாகவே வந்து அப்படி அமைஞ்சு போகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ இதுதான் கான்செப்ட் நண்பர்களே. நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ப்ளீஸ் ப்ரெஸ் பெல் ஐக்கன் பட்டன். தேங்க்யூ.